உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஓகே, நம்ம கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற விலையில பெரிய பொக்கிஷம். ஆமென். ஓகே, ரைட். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம மாடல் சர்ச் முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த முன்மாதிரியான சபை தெசலோனிக்கே சபையாக இருக்கிறது. இந்த சபை தெசலோனிக்கே சபை பாத்தீங்கன்னா ஒரு மாடல் சர்ச்சாக இருப்பதற்கு காரணம், முதலாவது சொன்னேன், இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபை என்று சொல்லி ஒழுக்கம் என்ற தலைப்பிலே 9 காரியங்களை பார்த்தோம். ரோமன் நம்பர் 2 இந்த சபை அன்பு நிறைந்த சபை. ஆகவே அன்பு என்ற தலைப்பிலே 19 வாரங்கள் தியானித்தோம். ரோமன் நம்பர் 3 இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருந்த சபை. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பல காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், படித்தோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் வருகையில யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்தோம். லாஸ்டா நரகம் பரலோகம் இதை பற்றி நம்ம தியானித்து நம்ம இந்த டாபிக் நம்ம முடிக்க போகிறோம் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. ஆகவே லாஸ்ட் மந்த் நம்ம நரகத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம தியானித்தோம். ஆகவே இன்றைக்கு இந்த மாதம் நாம பரலோகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். நான் வாயில சொல்றேன், பரலோகம் 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 சந்தோஷமா இருக்கா? ஆமென். சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் அந்த இடத்துக்காக தான் நம்ம வந்துருக்கோம். படுற எல்லா பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய வேதனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குதுப்பா. நம்ம போனா ஜாலியா என்ன பண்ணணும் இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் நீங்க அதை குறித்து நம்ம தியானிக்கிற சந்தோஷமா உண்மையிலே. நரகத்தை குறித்து படிச்சோம், அதுல என்ன இருக்கு. ஆகவே நம்ம பரலோகத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த கவனிங்க பரலோகத்துக்குரிய வாக்குத்தத்தமான வசனம் எடுத்து வாசிங்கள். வசனங்கள் கொஞ்சம் வேகமா சொல்லுவேன், ஆனா சீக்கிரமாக எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, சீக்கிரமா நம்ம முடிக்கணும். அதுக்காக யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை சீக்கிரமா வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக ஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். ஆகவே இந்த நேரத்திலே நம்ம கவனமாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். மற்றபடி நம்முடைய சிந்தையெல்லாம் வேற எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் நம்ம வெளியே போய் என்ன பண்ணிக்கலாம், யோசனை பண்ணிக்கலாம். ஆகவே கர்த்தர் பேசுகிறார். ஆகவே முடிவு வரைக்கும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் வாசித்த வேத பகுதியிலே யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை வந்து என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள அந்த இடத்திலே தேவன் நம்மை கொண்டு செல்ல போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்க இருக்க போற ஆள் கிடையாது. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். கவனிங்க. வேதத்திலே கவனிங்க, இந்த பரலோகம் என்பது மிகவும் முக்கியம். கவனிங்க, உண்மை. இந்த பரலோகம் என்பது இமேஜினேஷன், அதாவது ஒரு கற்பனை கிடையாது. இது உண்மையா இருக்கிற ஒரு இடம். எத்தனை பேர் நம்ம எல்லாரும் சொல்லுவீங்களா? பரலோகம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில 500 முறைக்கும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த பரலோகத்துல நம்மை சேர்ப்பதற்காக தான் நம்முடைய இரட்சகர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே என்ன சொல்லுவது, இந்த பரலோகம் கற்பனையோ அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. இது உண்மை. பரலோகம் என்ற ஒரு இடம் என்ன பண்ணுது இருக்கிறது. 500 முறைக்கு மேலாக இந்த பரலோகம் என்ற வார்த்தை வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் பரமேறுவதற்கு முன்னதாக, உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறுவதற்கு முன்னதாக இந்த இடத்தை குறித்து நம்முடைய ஸ்ரீசுடத்திலே பேசிவிட்டு தான் பரமேறினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே இந்த பரலோகம் என்பது உண்மை. பரலோகம் என்பது உண்மை. உண்மை சொல்லுங்க. உண்மை மாதிரி சொல்லணும். சினிமாக்காரன் வந்து என்ன சொல்றான்? பொய்ய உண்மை மாதிரி சொல்றான். நாம என்ன சொல்லணும்? நம்ம வந்து உண்மை பொய் மாதிரி சொல்றோம். சொல்றது உண்மை மாதிரி என்ன பண்ணணும் சொல்லணும். பரலோகம் உண்மை. ஆமே சொல்லுங்க. உண்மையா? ரொம்ப உண்மை. ஆமேனா? கவனிங்க, இந்த வசனத்தின் திறவுகோல்படி நாம இன்றைக்கு 3 விதமான ஒரு தலைப்பிலே நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். குறிக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும். ஓகே, கவனிங்க. இந்த பரலோகத்தினுடைய தகவல்கள். முதலாவது என்னது? பரலோகத்தின் தகவல்கள். இரண்டாவது, இந்த பரலோகத்திலே யார் இருப்பார்கள்? மூன்றாவது, இந்த பரலோகத்தில என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பரலோகத்தின் தகவல்கள். நம்பர் 2, இந்த பரலோகத்திலே யார் இருப்பார்கள்? இந்த பரலோகத்திலே எது இருக்காது, என்ன இருக்காது பார்க்கலாமா? எத்தனை பேர் இதை தியானிக்க ஆசையா இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவோம்? பரலோகத்தை குறித்தான ஒரு வாஞ்சை நமக்குள்ள பற்றி எரியும். எல்லாரும் போகும்போது எரிஞ்சுட்டே போகும். எப்படி? என்ன எரிச்சல்? என்னது? என்ன எரிச்சல்னா என்னது? பரலோக வாஞ்சை. நான் எப்படி பரலோகத்துல எப்ப போய் நான் சேர போறேன், அந்த பரலோகத்தை குறித்து நான் ஏற்போம். அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் நமக்குள்ள என்ன பண்ணுவோம்? பற்றி எரியும். நான் அந்த எரியில சொன்னேன், வேற ஏதாவது நினைச்சுட்டு போறீங்க. சரிங்களா? ஓகே, போஸ்ட் நம்பர் 1, பரலோகத்தின் தகவல்கள். அதாவது பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், இல்ல பரலோகத்தின் டீடைல்ஸ், அதை பத்தின தகவல்கள். நம்பர் 1, 10 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வேகமாக வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வேகமா இன்னொரு கூட வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விஷயத்தான் நான் சொல்ல போகிற அநேக வசனங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தான் இருக்கிறது. ஏன்னா பரலோகத்தின் தகவல்களை வெளிப்படுத்தின விஷயத்துல உயிர் தெழுந்த இயேசு தம்முடைய அன்பின் சீஷனாக யோவானுக்கு அதை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஓகே, பரலோகத்தின் தகவல்கள். நம்பர் 1, வெளிப்படுத்தின விஷயம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமின் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரலோகத்தின் தகவல்கள். நம்பர் 1, பரலோகம் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரலோகத்தினுடைய பெயர் என்னது? அது புதிய எருசலேம். பழைய எருசலேம் எது? பழைய எருசலேம் ஒன்று இருக்கிறது. அப்படின்னா இஸ்ரேல் தேசத்திலே பழைய எருசலேம் இருந்ததா? அந்த பழைய எருசலேமை சுட்டரித்தாங்களா? அப்படினால சுட்டரித்தாங்களா? என்ன கொஞ்சம் ஆமீனா சொல்லுங்க. அல்லேலூயா. அது பழைய எருசலேம். அது தீக்கிரையாகப்பட்டது, அப்படினால் சுட்டரிக்கப்பட்டது, அலங்கோலமாக்கப்பட்டது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜாக்கள் வந்து அதை முற்றிலுமாக என்ன பண்ணாங்க? அப்படினால சூறையாடினார்கள். ஆகவேதான் கவனிங்கள், பரலோகம் என்பது புதிய எருசலேம் நகரமாக நமக்காக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரலோகத்தினுடைய தகவல்கள். முதல் தகவல் என்னது? இந்த பரலோகம் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க. என்னது? புதிய எருசலேம். பக்கத்துல சொல்லுங்க, புதிய எருசலேம். அது பழைய எருசலேம் இல்ல. என்ன எருசலேம்? புதிய எருசலேம். அது நியூவா இருக்கும், புதுசா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு புது வண்டி வேணுமா? பழைய வண்டி வேணுமா? புது போன் வேணுமா? பழைய போன் வேணுமா? என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? புதுசு. எந்த முட்டாள் சொல்றா எனக்கு பலசு கொடுங்க, எல்லாம் புதுசுதான் கேட்போம். கரெக்டுங்களா? அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய எருசலேமை ஆயத்தப்படுகிறோம். அது எல்லாமே இப்படி இருக்கும், புதுசா இருக்கும். அதுல பலசு. எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமே. எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமே. வீட்டுக்கு வரும்போது வீடு புதுசா இருந்துச்சு, இப்ப பலசா இருந்துச்சு. ஆமா, இருக்கிற பலசாதான் ஆகும். அது என்ன பலசாகும்? ஆனா பரலோகம் இன்றைக்கும் புதிய எருசலேம். அது புதுசாவே எப்பவுமே இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷம்? இடத்துக்குதான் கர்த்தனோட ஆயுதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திரும்ப படிக்கணும். எபிரேயர் 11:10. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். கவனிங்க, இந்த பரலோகத்துடைய தகவல்கள். இரண்டாவது என்ன? இந்த நகரத்தை நமக்கு கட்டின இன்ஜினியர் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். கைதட்டுங்க. இன்ஜினியர் எல்லாம் ஒழுங்கா கட்டுவோம். என்ன பண்ணுவோம்? போனோம் மாநிலமா என்ன பண்றோம்? தண்ணிட்டு போயிடுவோம். மழை பெய்ய தண்ணி என்ன பண்ணும்? வரும். ஆணி வச்சா அப்படியே என்ன பண்ணுவோம்? வீட்டுல 3 கிலோ தான் போடுது. ஒரு ஆணி அடிக்க முடியல.
இல்ல அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே என்ன கட்டினாங்க, எல்லாம் பொதுது, எல்லாம் பொட்டுது, எல்லாம் நான் சொல்லட்டுமா, இந்த இன்ஜினியர் எல்லாம் அப்படிதான் கட்டுவாங்க. ஆனா நம்ம பரலோக புதிய எரிசலேமை கட்டுற இன்ஜினியர் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனே கட்டி திட்டம் பண்ணி அழகாக வடிவமைத்து நமக்கு ஒரு என்ன சொல்லு மேன்மையான சிறப்பான ஒரு நகரத்தை தேவன் நமக்கு கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்பர் 2 பரலோகத்தின் தகவல் என்னது? பரலோகத்தை கட்டினவர் மனவாளன் பிதாவாகிய தேவன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அது புதிய எருசலேம். நம்பர் 2 அது கட்டினவர் பிதாவாகிய தேவன். வேற எந்த இன்ஜினியர் என்ன பண்ணல போய் கட்டல, பிதாவாகிய தேவனே கட்டியிருக்கிறார். அது ரொம்ப சூப்பரா தான் கட்டியிருப்பாரு. நம்பர் 3 மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். சீக்கிரம் படியுங்கள். 21 17 18 படிக்கலாம். அவன் அதின் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமா இருந்தது. அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. ஆமென். நம்பர் 3 பரலோகத்தினுடைய மூன்றாவது தகவல் என்னவென்றால் பரலோகத்தின் நகரத்தின் கோட்டை சுவர் 144 முழ உயரம் கொண்டது. அல்லேலூயா. நகரத்தினுடைய கோட்டை சுவர் சொல்லுங்க 144 முழம் உயரம் கொண்டது. அல்லேலூயா. நம்ம பார்த்துக்கிற கோட்டை சுவர்லாம் எவ்வளவு இருக்கும்? எப்படி ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கும். 3 அடி 4 அடி உள்ள கோட்டை சுவரை பார்த்து பழகின நமக்கு 144 முழம் உயரம் உள்ள ஒரு கோட்டை சுவரை பார்க்க போகிறோம். அந்த ஒரு நகரத்திற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது நம்முடைய பார்வைக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அது நம்ம பார்வைக்கு மிகவும் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக இருக்கும். அல்லேலூயா. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். நாம பார்த்திருக்கிறதுனா ஒரு 4 அடி ஸ்லோகனா பண்ணிருக்கோம். பார்த்திருக்கோம். 144 முழம் உயரமுள்ள பெரிய ஒரு கோட்டை சுவர். அப்படிப்பட்ட கோட்டை சுவரை கொண்டு ஆண்டவர் அதை முற்றிலுமாக என்ன பண்ணிருப்பாரு? மூடி மறைத்திருப்பார். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, அந்த செங்கல்னால கட்டல, அதை முழுதுமா எப்படி கட்டினாராம்? வஜ்ர கல்லால கட்டினாரா? எப்படி கட்டினாரா? செங்கல்னால, கல்லு சிமெண்ட்னால என்ன பண்ணல, மண்ணால கட்டல. எப்படி கட்டினாலாம்? வஜ்ர கட்டினால கல்னால என்ன பண்ணியாராம்? கட்டினாராம். நம்பர் 4 நாலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:16. அந்த நகரம் சதுரமா இருந்தது. அந்த நகரமும் நீளமும் சமமா இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவா இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமா இருந்தது. நம்பர் 5 அல்லேலூயா. இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா நம்பர் 4 இதனுடைய நகரத்தின் அமைப்பு. நகரத்தின் அமைப்பு ஃபர்ஸ்ட் சொன்னேன். அது என்னவா இருக்கும்? என்ன பேர் இருக்கும்? புதிய எருசலேம். இரண்டாவது புதிய எருசலேமை கட்டின இன்ஜினியர் யாரு? பிதாவாகிய தேவன். மூன்றாவதாக 144 முழம் உயரம் கொண்டது அந்த நகரத்துடைய கோட்டை சுவர். நாலாவது விஷயம் என்னன்னா நகரத்துடைய அமைப்பு. நகரத்தின் அமைப்பு. இந்த நகரத்தின் அமைப்பு எப்படி இருக்கும்னா சதுரமா இருக்கும். எப்படி இருக்கும்? சதுரமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. விளங்குதா? இது எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அந்த வசனம் முடிக்கும் போது சொல்லுது அதனுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாம் சமமா இருக்கும். அப்ப இது எப்படி 4 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் அதுக்கு என்ன பண்ணும் இருக்கும். இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க? 12,000 சாதி போட்டிருக்காங்க. சாதினா நமக்கு என்ன பண்ணது? சாதினா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? சாதினா நமக்கு என்ன பண்ணது? நமக்கு விளங்க. அதனால இது எப்படி வேத பண்டிதர்கள் இதை எப்படி நமக்கு வகுத்து சொல்லிருக்கிறாங்கன்னா இது கிட்டத்தட்ட 12,000 சாதி அளவா இருந்தது அப்படின்னு சொன்னா இது எப்படின்னா 1500 மைல். எவ்வளவு? 1500 மைல். இன்னொரு வகையில சொன்னா 2500 கிலோமீட்டர். 2500 கிலோமீட்டர் சுற்றளவு. சுற்றளவு எப்படி இருக்குதா? 2500 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு என்ன பண்ணுதா இருக்குது. 1500 மைல் சுற்றளவு. இது இன்னும்
நம்ம பேசுறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம போய் தான் என்ன பண்ணணும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க இடமே பத்த மாட்டேங்குவா. வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஆனா இப்ப இடமே எதுக்கு போனாலும் இடம் பத்த மாட்டேங்குது. என்னத்தை எடுத்து பரப்பினால போட்டா இடமே பண்ண மாட்டேங்குது. வீட்டுல பத்தவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இதை விட ரொம்ப சின்ன வீட்டுல இருந்து அப்போ கொஞ்சம் பெரிய வீட்டு வந்து 2 வீடு வாங்கிச்சு. இப்போ என்ன முடியுது பத்த மாட்டேங்குது. இடமே பத்த மாட்டேங்குது. இடம் பத்த மாட்டேங்குது. இடம் பத்த மாட்டேங்குன்னு சொன்னவங்களுக்கு ஆண்டவரே பெரிய ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. சுற்றளவு எவ்வளவா? 2500 கிலோமீட்டர். நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா விடுதலையா படுத்து ஊர்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு பெரிய வீட்டை உனக்கு என்ன பண்ணி கட்டி வச்சுக்க. நாமே சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? கத்தர் 2500 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பெரிய ஒரு நகரத்தை கத்தர் உங்களுக்கு தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராமே. நம்பர் 5 அதே 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அதுக்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களும் ஆக 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கவனிங்க, இது எத்தனாவது பாயிண்ட்? 5வது நமக்கு பரலோகத்தின் தகவல் நகரத்தின் வாசல். நகரத்தின் எவ்வளவுதான் பிரம்மாண்டமான பெரிய மாளிகையா இருந்தாலும் எப்படி ஒரு 2-3 வாசல் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா இந்த நகரத்துடைய வாசல் எத்தனை வாசல்? 12 வாசல். அல்லேலூயா. கிழக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல். அல்லேலூயா. அப்ப எத்தனை வாசல்? 12 வாசல் இருக்கு. அதோட முடியல. அந்த 12 வாசலும் 12 முத்துக்களால செய்யப்படுற. கை கட்டுங்க. அப்ப கை கட்டுங்க. அல்லேலூயா. வாசல்லாம் எதுல பண்ணுவாங்க? இரும்புல பண்ணுவாங்க. அப்புறம் மரத்துல உட்டுல என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்துக்கலாம். ஆண்டவர் அந்த நகரத்துல 12 வாசல் வச்சிருக்காராம். அந்த 12 வாசலும் 12 முத்துக்களால வச்சிருக்காராம். அல்லேலூயா. இந்த முத்துக்கள் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், பார்த்துக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் 12 முத்துக்களால 12 வாசலை வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அந்த 12 முத்துக்கள் நிறைந்த அந்த வாசல்ல 12 பேரோட பெயர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க யாரு? என்ன போட்டிருக்காங்க? என்ன சொல்றோட 12 சொல்ல முடியாது. என்ன போட்டிருக்காங்க? 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர். யாக்கோபுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க 12 பேர். கோத்திர பிதாக்கள் அவங்க தானே. அவங்களுடைய பேர் எல்லாம் ஆண்டவர் அதுல எழுதி வச்சிருக்காங்க. கை கட்ட அவங்க பேர் ஆண்டவர் அங்க வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? கொண்டு போயிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, 5வது காரணம் என்னது? நகரத்தினுடைய வாசல். எத்தனை வாசல்? 12 வாசல். இந்த 12 வாசலும் 12 முத்துக்களால் செய்யப்பட்டது. அந்த வாசலுக்கு மேல யார் பெயர் எழுதப்பட்டிருக்கும்? 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். 6:1 வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். அஸ்திவாரம். அல்லேலூயா. 6வது தகவல் நகரத்தினுடைய அஸ்திவாரம். அல்லேலூயா. இந்த அஸ்திவாரத்தை ஆண்டவர் எப்படி அலங்கரிச்சாரா பாருங்க. சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வஜ்ரக்கல், 2ஆம் இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சொர்ணரத்தினம், 8வது படிகபட்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீலம், 12வது சுகந்தி. அல்லேலூயா.
இந்த 12 கற்களினாலே அந்த அஸ்திபாரங்களை கர்த்தர் அலங்கரிச்சிருப்பாங்க. கை கட்டுங்க. இந்த கற்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது என்ன பண்ணிருக்கோம், 1 2 அப்படி விட நம்ம என்ன பண்ணிருக்கல, பார்த்தது கூட கிடையாது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எழுத்துலதான் பாக்குறேன், நேரடியாக பார்க்க முடியல அப்படிலாம் கவலைப்படாதீங்க. பரலோகத்துக்கு போய் நம்ம பார்க்கணும். அதான் நம்ம சந்தோஷப்படுறீங்களா? அதுவும் கேட்கறது சொல்றேன். ஏன் உங்களை கேட்கறது சந்தோஷம் இருக்கா? இதெல்லாம் பார்த்ததே இல்லப்பா வாழ்க்கையில, கவலை இல்ல, பிரச்சனை இல்ல. பரலோகத்துக்கு போனா நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ கவனிங்க, 6வது தகவல் என்னது? நகரத்தினுடைய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் எத்தனை அஸ்திபாரமா? 12 அஸ்திபாரம். இந்த 12 அஸ்திபாரத்தையும் 12 கற்களால் ஆண்டவர் அலங்கரிச்சிருப்பாராம். அந்த அஸ்திபாரத்துல யாருடைய பெயர் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாராம்? அவருடைய சீஷர்கள் 12 பேரு. இங்கதான் சீஷருடைய பேர் வருது. அங்கதான் யார் பேர் வருது? சீஷருடைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாங்க? எழுதி வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படி செய்வாரா? நிச்சயமா. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்ன திருப்பி வரலாம், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? புதிய ஏற்கல. 2வது அதை கட்டினது எந்த பார்த்தனால கட்டினாங்க? கட்டினாங்க. 3வது என்னது? 144 கோட்டை சிவர். 4வது அவருக்கு எப்படி இருக்குது? சதுரமா இருக்கு. எவ்வளவு? 12,000 சாதி. அதுக்கு அளவுக்குன்னது ரீடிங் 2500 கிலோமீட்டர் சுற்றளவு, 1500 மைல். அல்லேலூயா. அப்புறம் நெக்ஸ்ட் நகரத்துடைய வாசல். எத்தனை வாசல்? 12 வாசல். 12 வாசலும் 12 முத்துகளால் செய்யப்பட்டது. அதுக்கு மேல யார் பேர் எழுதிருக்கோம்? கோத்திரபிதாக்களுடைய பேர் எழுதிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் அஸ்திபாரம். எத்தனை அஸ்திபாரம்? 12 அஸ்திபாரம். அந்த 12 அஸ்திபாரமும் 12 கற்களால் நம்ம இருக்கோம், அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதுல யார் பேர் எழுதிருக்கோம்? 12 அப்போஸ்தலருடைய பேர் எழுதிருக்கும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்களாமே? அல்லேலூயா. 7th one வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாக இருந்தது. அல்லேலூயா. 7வது தகவல், அந்த நகரத்துடைய வீதிகள். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட வீதியில போயிருக்கோம்? தார் ரோட்ல போயிருக்கோம், சிமெண்ட் ரோட்ல போயிருக்கோம், இல்ல மண் ரோட்ல போயிருக்கோம், சிலத்துல ரோடு இருக்காது, ஆரம்ப போயிருக்கோம். நான் சொல்றது தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, மண் ரோடு, ரோடு இருக்காது, ஆனா நம்ம போவோம். நம்ம எப்படி போயிட்டோம். அல்லேலூயா. வெறும் தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, மண் ரோட்ல போன நமக்கு ஆண்டவர் பலிக்கு போல தங்க ரோட ஆண்டவர் போட வச்சிருப்பார். குண்டுமணி தாங்க இல்லைங்க, எல்லாமே ஆயிடுச்சு. நிறைய பேர் நீ வேதனை பண்ணுவோம். ஒரு குண்டுமணி தாங்க இல்லை, எல்லாம் போச்சு. நீங்க ஒண்ணுமே இல்லாம உட்காந்து, நோ ப்ராப்ளம். நீங்க இங்கதான் ஒண்ணு இல்லாம உட்காந்து இருப்பீங்க. ஆனா அங்க ஆண்டவர் உங்களை தங்க வீதியிலே உங்களை நடக்க செய்வார். அதற்காகத்தான் தேவனாங்க தங்க வீதியை உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வருஷம் மேல சில பேர் அதெல்லாம் போகும்போது பார்த்துருக்கோம் அப்படின்றீங்களா? வர பின்னாடி. அல்லேலூயா. ஆமென். நெக்ஸ்ட் எதாவது இது எத்தனை? இப்ப நான் சொல்ல போறது 8வது. ஆமாவா? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 11ஆம் வசனம். 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமா இருந்தது. 11ஆம் வசனம். எட்டாவது நகரத்தினுடைய தோற்றம். இதனுடைய தோற்றம் எப்படி இருக்குமா? கவனிங்க. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இதுக்கு தோற்றம் இருக்குமா?
நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி எப்படி இருப்பாங்க? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதி உண்டாயிடும். அந்த மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி எப்படி இருப்பான்? கல்யாணத்துக்கே போற, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருப்பான்னு கேட்டேன். கல்யாணம் மேரேஜ் நாள்ல எப்படி இருப்பாங்க? மருமகம் ஆகிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப பரிதாபமா கஷ்டப்பட்டேன். நான் கல்யாணம் தெரியாம மாத்தி வந்துட்டு போல நினைச்ச பொண்ணை பார்த்தேன். ஏன்னா பொண்ணு அப்படியே மாறி இருந்தது. நான் பொண்ணு மூஞ்சியும் பாக்குறேன், நிச்சயமா நம்ம வர வேண்டிய கல்யாணம் இல்லை போல இருக்கு. வெளியே போய் போட பார்த்தேன். போட பார்த்தா கன்ஃபார்ம் இந்த கல்யாணம் தான். ஆனா பொண்ணை பக்கத்துல கேட்டேன், என்ன கேது? இல்ல நீங்க கரெக்டா இடத்துக்கு தான் வந்துக்கிறீங்க. ஒண்ணு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இருந்துச்சு. எங்க போயிட்டு இருந்துச்சா? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்துச்சான். ஏன்னா வாழ்க்கையில கல்யாணம்ன்றது ரொம்ப அபூர்வம். அது ஒரு முறை. ஓகே, இதை எப்படி பண்ண ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக எப்படியோ போயிட்டு பியூட்டி பார்லர் எல்லாம் போயிட்டு அப்படியே மறுரூபப்படுத்தி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? பிகாஸ் அதுக்கு என்னன்னா நிச்சயமா அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? அப்படியே அழகா இருக்கும். அழகா என்ன பண்ணும்? தோற்றம் அப்படியே அழகான தோற்றத்துக்கு என்ன பண்ண இருக்கணும்ட்டு அப்படியே ஆயுதப்படுத்தி கொண்டு வருவோம். சொல்லட்டுமா? அந்த தோற்றம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் அங்க ஓடுற ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, ஏசி ஆஃப் பண்ணுங்க. பியூட்டி பார்லர்ல மேக்கப் போட்டு அமைச்சது அப்படியே உருகி என்ன பண்ணும்? கீழே விழுந்துடும். ஆனா பரலோகத்தினுடைய தோற்றம், அந்த நகரத்தினுடைய தோற்றம் யுகா காலமாக தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல பிரகாசமாகவே இருக்கும். எட்டாவது அது எப்படி இருக்குமா? பிரகாசம் வச்சுற கல்லை போல அது என்ன பண்ணுவோம்? விழுக்குமா? பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, 9th 9வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் கொடுக்கும். ஆமென். 9வது தகவல், நகரத்தினுடைய மரம். கவனிங்க. ஒரு மரம் என்ன கனியை கொடுக்கும்? இப்ப மாங்காய் மரம் மாங்கனி கொடுக்கும். கொய்யா மரம் கொய்யா கனியை கொடுக்கும். வேற எதாவது சொல்லுங்க. சீதாப்பழம் மரம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? அந்த கனி தான் என்ன பண்ணும்? இப்ப ஒரு மரம் அதுக்குரிய கனி ஒண்ணுதான் என்ன பண்ணும்? கொடுக்கும். ஒரே மரத்துல ஆப்பிள் மாங்காய் அப்படிலாம் என்ன பண்ணாது வர. ஆனா பரலோகத்துல ஆண்டவர் அந்த நகரத்துல ஒரு மரத்தை ஆண்டவர் வைத்துக்கிறானா, ஒரே மரத்துல 12 விதமான கனிகளை ஆண்டவர் கொடுக்கிறான். வேணாமா? பாதி பேர் கை தட்டவே இல்லையே. ஒரு மரத்துல ஒரு கனி போகும்தான். நாம் சாப்பிடுறோம். ஹல்லேலூயா. கவனிங்க. ஒரே மரத்துல 12 விதமான கனிகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? கொடுக்குமா? கவனிங்க. இத வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மரத்துல 12 விதமான கனிகள் அந்த மரம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பரலோகத்துல கொடுக்கிற ட்ரீட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது என்னமா ட்ரீட்? என்னது? ஒரே மரத்துல 12 கனி வருதுல்ல, அது பரலோகத்தினுடைய என்னவா? ட்ரீட்டா? எத்தனை பேர் ட்ரீட்லாம் வேணும்? அது பரலோகத்துக்கு போனா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? கொடுத்து வராமன்னு சொல்லல. ஹல்லேலூயா. கடைசியா 10வது காரியம், இந்த நகரத்தினுடைய முக்கிய எண். இந்த நகரத்தினுடைய முக்கிய எண் 12. முக்கிய எண் ஒண்ணு இருக்கு, நம்பர். அது 12. ஹல்லேலூயா. உங்களுக்கு ரெஃபர்லாம், உங்களுக்கு ஆதாரமா பைபிள் வசனத்தை நான் சொல்லல, உங்களுக்கு ஆதாரமா சொல்லுங்க. இந்த 12ன்ற வார்த்தை அங்கங்க போடப்படும். சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு சொல்றேன். 12 வாசகங்கள். ஆமெனா? 12 கோத்திர பிதாக்கள். ஆமெனா? 12 முத்துக்கள். ஆமெனா? 12 அஸ்திவாரங்கள். ஆமெனா? 12 அப்போஸ்தலர்கள். ஆமெனா? 12 இந்திரனியர் கற்கள். ஆமெனா?
12 ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமேனா? ஆமேனா? இந்த 144 முழ அளவுன்னு சொல்லி பார்த்தோம்ல, இத கூட நீங்க 12 into 12 ஈக்குவல் போட்டீங்கன்னா 144 வந்துடும். ஓகேவா? அல்லேலூயா. இப்ப அந்த 12 தான் அந்த நகரத்தினுடைய முக்கியமான, முதன்மையான, மிகவும் முக்கியப்படுத்துகிற ஒரு எண்ணாக காணப்படுகிறது. அது என்ன எண்ணா? 12. இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. 10 காரியம் சொல்லுங்க பாக்கலாம். பரலோகத்துடைய பெயர் புதிய, அது பழைய எருசலேம் இல்ல, புதிய எருசலேம். ஓகே, நம்பர் 2. அதை கட்டது பிதாவாகிய தேவன். ஓகே, 3வது நகரத்தினுடைய கோட்டை வாசல் 144 உயரம் உள்ளதாக இருக்கிறது. நம்பர் 4 நகரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது? சதுரமா இருக்கு. நம்பர் 5 நகரத்துடைய வாசல் எத்தனை? 12 வாசல். 12 வாசல். அந்த வாசல்ல 12 முத்துக்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது? கோத்திரப்பிதாக்களுடைய பெயர். அப்புறம் 6 நகரத்தின் அஸ்திபாரம். அல்லேலூயா. எத்தனை அஸ்திபாரம்? 12 அஸ்திபாரம். அந்த 12 அஸ்திபாரத்துல 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 12 சீசருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 7th one நகரத்தின் வீதி. தார் ரோடா, சிமெண்ட் ரோடா, மண் ரோடா? பளிங்கு கற்கள் உள்ள பளிங்கு மாதிரி காட்சி அளிக்கிற தங்க வீதி. அல்லேலூயா. கோல்டன் ரோடு. ஆமென். ஓகே, 8 நகரத்துடைய தோற்றம் எப்படி இருக்கும்? தன் புருஷனுக்காக சொல்ல மாட்டீங்க, கேக்குறீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, வாய் தருது. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல தோற்றம் இருக்கும். அல்லேலூயா. ஓகே, 9 நகரத்துடைய மரம். என்ன ஸ்பெஷாலிட்டி அதுல? மரம் தான். சரி, ஓகே. 10 முக்கிய எண் 12. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு என்ன பண்ணுது இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஆமென். நேரம் உட்கார்ந்து அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ கவனிங்க, இந்த பரலோகத்தை குறித்து இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப என்ன வருது உங்களுக்கு? தான் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, சொல்லுங்க. என்ன எப்படி இருக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு தோணுதா? போகணும்னு தோணுதா? போகணும். எத்தனை பேருக்கு போகணும்னு தோணுது? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ரெடி பண்ணி ஆயுதம் பண்ணி வைக்கிறது. பேருக்கு எப்பவுமே எது ரொம்ப முக்கியம்னா பரலோகம் நமக்கு முக்கியமா இருக்குது. எது முக்கியம்னா பியூட்டி, அவங்களுடைய அழகு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, அழகு ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க கொஞ்சம் கவனிங்க. என்னுடைய அழகுதான் எனக்கு முக்கியம் அப்படின்றவங்க கொஞ்சம் கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்களுடைய அழகுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்க அம்மாவை பாருங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி உங்க பாட்டி இருப்பாங்க, அவங்கள பாருங்க. நீங்க இருக்கிற மாதிரிதான் உங்க அம்மா இருந்தாங்க, இப்ப அவங்க அம்மா அப்படி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க பாட்டி நீங்க இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப அழகின் தோற்றம் மாறி போகும், அழிந்து போகும், இல்லாமல் போகும். பரலோகத்தின் தோற்றம் என்றைக்குமே நிறைவேறும். முக்கியம் அழகில் என்ன கூட இருக்கக்கூடாது. சில பேருக்கு வண்டி எப்படியா இந்த வண்டி வாங்கிடுங்க, கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம். வாங்கிட்டு சரி, ஓகே, உங்களுக்கு முக்கியம் உங்க வண்டின்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பெட்டரா ஒரு வண்டி வச்சிருக்கா பக்கத்துல ஓடுறான், அவனை பாருங்க. உங்களுக்கு அப்படியே அப்படான்னு உட்காந்துருக்கீங்க. இதை விட அந்த வண்டி எப்படி இருக்குது? சில பேருக்கு போன், எப்படியாவது ஒரு நல்ல போன் என்ன பண்ணணும், எப்படியாவது ஒரு ஆப்பிள் வாங்கிடணும், எப்படியாவது ஒரு ஆரஞ்சு வாங்கிடணும். ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். ஓகே, சரி, ஒரு ஆப்பிள் பாக்குறீங்க வச்சுக்கோங்க. அதோட பெஸ்ட் நீங்க வச்சுக்கிற ஆப்பிள் போங்க, அதை விட பெஸ்ட். ஒவ்வொரு வருஷமும் புதுசா என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை விட பெஸ்டா ஒருத்தன் வச்சிருப்பான், அவனை பாருங்க, உங்களுக்கு என்ன ஆயிடும்? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பொருள் அதை வாங்கிக்கலாம், அவசரத்துக்கு வாங்க. ஓகே, இந்த உலகத்துல எதெல்லாம் நமக்கு முக்கியமா படுதோ அதனுடைய முடிவு இதுதான்.
ஆனா பரலோகம் நமக்கு முக்கியமா இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் சொல்றேன், அதனுடைய காட்சி என்றைக்குமே மாறாது. அது இருக்கிற வண்ணமாகவே இருக்கும். ஏனென்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அங்கே இருக்கிறது. நாம சொல்லுங்க நல்லா. அந்த மகிமையும் அப்படியே இருக்கு. சொன்னேன் என்னது, யார் இருப்பா பாக்கலாமா? நரகத்துல யார் இருப்பான்னு பார்த்தோம். பரலோகத்துல யார் இருப்பா பார்க்கலாமா? ஓகே, கவனிங்க. ஒரு 9 காரியத்தை வேகமாய் சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, பரலோகத்துல யார் இருப்பா? இன்னும் எனக்கு வசந்த ஒரு ஸ்பீடா வாசிக்கணும். ஓகே, பரலோகத்துல யார் இருப்பா? மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 6:9 படிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே. போதும். பரலோகத்திலே யார் இருப்பார்? பிதாவாகிய தேவன் இருப்பார். அங்கதான் எங்க பிதா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சராசரங்களை உருவாக்கின நம்முடைய பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். இதுவரைக்கும் பிதாவாகிய தேவனை யாரும் பார்த்ததில்லை. அவருடைய மகிமையை யாரும் பார்த்ததில்லை. மோசையை மட்டும் கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, எக்ஸ்கியூஸ் பண்ணி டாக்டர் மட்டும் அதை பார்க்க மாட்டார். அவ்வளவுதான். ஆமென். அப்ப கவனிங்க, அவ்வளவு அந்த சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல அவ்வளவு பெரிய வானத்தையும் அவ்வளவு பெரிய பூமியை உலகத்தை உருவாக்கின ஆண்டவர் சமுத்திரத்தை பார்த்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று அதுக்கு கட்டளை கொடுத்து அதை அங்கேயே நிற்கப்படுகிற பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அசுத்தத்தை பாராத சுத்த கர்த்தர். ஆமென். இவரோ பெரிய வல்லமை உள்ள ஒரு பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த பரலோகத்துக்கு போகும்போது அந்த நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அவரிடத்துல என்ன இல்லை தெரியுமா? ரொம்ப அசுத்தத்தை பாராத சுத்த கண்டர். அவர் முழுக்க 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 இருக்காரு. ரொம்ப ஒளினர், ரொம்ப பரிசுத்தமாக என்ன பண்றாரு இருக்கிறாரு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அந்த பிதாவை நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷமா? அல்லேலூயா. அவர் இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். அவருடைய மகிமை அந்த இடத்துல இருக்கும். அவருடைய வல்லமை அந்த இடத்துல இருக்கும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை என்ன பண்ணும் இருக்கும். ஆகவே நம்மளுடைய சந்தோஷமான ஒரு காரியம், பரலோகத்துக்கு நம்ம போகும்போது அங்கே நம்முடைய பிதாவாகிய தேவன் இருப்பா. நாம் அவரை பார்க்க போகிறோம். சந்தோஷமா? ஆமென். சந்தோஷம் தான் கையை வைத்தவர். ஆமென். அல்லேலூயா. நமக்கு அங்க யார் இருப்பா? எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 9:24. சீக்கிரமாய் படிக்கலாம். 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரலோகத்தில் தானே நமக்கு பரலோகத்துல யார் இருப்பார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இருப்பார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷம்? அவரை பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை பார்க்க நமக்காக பாடுபட்டார். நம்முடைய பாவங்களுக்காக எல்லா விதமான வேதனைகள் என்ன பண்ணாரு? இயேசு அந்த பாதத்தை சொன்னாரு. ஆண்டவரே, நான் போய் பரலோகத்துல இயேசுவை பார்க்கும்போது ஒவ்வொரு காயங்களா என்ன பண்ணுவேன்? நான் சுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நமக்காக இயேசு காயப்பட்டாரா? நமக்காக இயேசு நொறுக்கப்பட்டாரா? ஆமென். அவருடைய திருமுகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? போய் பார்க்க போறோம். சந்தோஷமா? ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுமா, இன்னைக்கு சில பேர் சினிமாக்காரங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. சினிமாக்காரங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். நான் சொல்லுமா, இயேசு 10,000 ஆமென். இது சிவப்பமானது. தலை தங்க மயமாக இருக்கும். ஒரு தலை எப்படி இருக்குமா? ஒரு தலை முடி எப்படி இருக்குமா? தங்க மயம். பார்க்கணும்னு ஆசை இருக்கேன். பார்க்கணும்னு ஆசை இருக்கேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இயேசு உலகத்துல வாழும்போது சில கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க. கிரேக்கர்கள் எல்லாம் புறச்சாங்க. அவங்க இயேசுவை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு பிலிப்புக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பிலிப்பு இயேசுநாதருக்கு சொன்னான், போதகரே, உங்களை பார்க்கறதுக்கு கிரேக்கர்ல சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஏன் இயேசுவை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும்.
ஏசு ஏசுன்னு சொல்றாங்களே, இவங்க நிறைய பிரசங்கெல்லாம் பண்ற, அற்புதம் பண்றான்னு சொல்றாங்களே, இந்த இயேசுவை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி பிலாத்து அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணா, ஏசுகிட்ட அனுப்பும் போது வேணும்னு இயேசுவை நிக்க வச்சு நிறைய கேள்விகள் என்ன பண்ணா கேட்டா. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு ஆசை, இயேசு பேர் பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். இயேசு காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்தார்கள். அவருடைய 12 சீடர்கள் இயேசுவை பார்த்தார்கள். ஏரோது பார்த்தா, பிலாத்து பார்த்தா, நாசமா நீங்களும் நானும் பார்க்கணும். நாங்க ஆமீனா இல்லையா? நீங்களும் நானும் இயேசு என்ன பண்ண இன்னும் பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பரலோகத்துக்கு போனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா, நாம் அவரை தெரிந்து போகிறோம். நமக்காக இந்த உலகத்தினுடைய பாவத்தில் அனுபவத்தில் எல்லா அக்கறை எல்லா நாயகத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா அவரை கட்டி பிடிச்சு என்ன பண்ணி, எங்கள் ரட்சகரே நமக்கு ரொம்ப நன்றி அப்பா. நீ மாத்திரம் இந்த உலகத்துல எங்களுக்காக இறங்கி வரலாம். இன்னைக்கு எங்களை ரட்சிப்பே என்ன பண்ணிருக்காங்க கிடைச்சிருக்கு. சந்தோஷம் இருக்கா? இருக்கா? ஏசு இருக்கா? அல்லேலூயா. பரலோகத்துல யாரு இருப்பா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். நம்பர் 3, மூன்றாவது எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 12, 25, 23ல இருந்து. பரலோகத்தின் பேரில் இருக்கிற போதும். 23, 24 வசனத்தின்படி எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தின்படி கவனிங்க. பரலோகத்துல யார் இருக்கா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இதுவரைக்கும் தேவ பிள்ளைகளா இருந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் பரலோகத்தில் இருப்பார்கள். சொல்றது வழங்குதா? நான் சொல்றது வழங்குதா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நம்முடைய காலகட்டத்திலே இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்த தேவ பிள்ளைகள், இவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க? பரலோகத்துல இருப்பாங்க. எத்தனை பேர் சந்தோஷம்? எத்தனை பேருக்கு தாவீதை பார்க்கணும்னு ஆசை? அல்லேலூயா. தாவீதை பார்க்கணும்னு ஆசையா? மனுஷன் அடிச்சு கோலியாத்தை பினிஷ் பண்ணாரு. ஆசை இருக்கா இல்லையா? இந்த மோசம் எல்லாம் இறங்கி வந்தாருன்னா ஜெகத்துல ஒரு முகத்தை என்ன பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குமா? எப்படி பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு தேவன் முகமுகமா என்ன பண்ணாராம்? தரிசிச்சாராம். அப்ப அந்த மோசம் இருப்பதா நான் தான் ரொம்ப ஆசையா பேசுறேன் சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? சொன்னாரு என்ன சொன்னாரு? கர்த்தரை சேவியுங்கள். பாபா தெய்வமானால் பாபாவை சேவியுங்கள். ரொம்ப வைராக்கியமான மனுஷன் அந்த மனுஷன் இருப்பாரு. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ரூபவதியா இருந்தாங்களாம், ரொம்ப அழகானவங்களா இருந்தாங்களாம். அந்த அழகான பெண் அங்க பார்க்கலாம். என்ன சொல்லுது? சில சினிமா காட்சியை பார்க்கணும். அல்லேலூயா. அழகா அழகா சொல்லட்டுமா? உடனே சினிமா கணக்குல பார்த்தா உடனே எங்க டிராபிக்ல போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி உடனே சினிமா ஒரு செல்ஃபி. வெக்கமா இல்ல உனக்கு? சினிமாக்காரங்களோட போட்டோ எடுத்து அதை ஒரு பிரைம் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்கிற, ஸ்டேட்டஸ் வைக்கிற, டிஸ்பிளே வைக்கிற. அல்லேலூயா. நாம எதுவுமே வரமாட்டேங்கிறது, வராது. அல்லேலூயா. சினிமாக்காரங்களை பார்த்தா, சினிமா ஆக்டர்களை பார்த்தா, டைரக்டரை பார்த்தா உடனே நிறுத்திடுறது. அது ஒரு காமெடி பீஸா இருக்கும், உடனே நிப்பாட்டிடுறது. இது ஒரு காமெடி பீஸ் இல்ல, அது ஒரு காமெடி பீஸ், இது ஒரு காமெடி பீஸ். அல்லேலூயா. எல்லாம் அழகாக்காடு தான். நிறுத்திட்டு போட்டோ பிடிச்சி அழகா. நான் சொல்லட்டுமா, இந்த ஆசை நமக்கு இருக்கக்கூடாதுங்க. நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். தாவீதை பார்க்கணும், தீர்க்கதரிசி எலியாவை பார்க்கணும், யோவான் ஸ்நானகனை பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கணும். சரியான கேள்வி நிறைய பேர் ஏசுறதுல கேட்டா நமக்கு நிறைய பதில்கள் கிடைக்குது. எஸ்தரை பார்க்கணும். ஆமாவா? நான் செத்தாலும் பார்க்கிறேன், சட்டத்தை மீறி ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன் சொன்னாங்களே, அந்த எஸ்தரை பார்க்கணுமா? சொல்லுங்க. பரலோகத்துல இருப்பாங்க. நீங்க எல்லாரும் போய் என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய காலகட்டத்துல மறைச்சாங்க இல்லையா, அவங்களும் அங்க இருப்பாங்க. நம்ம அவங்களையும் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுறீங்களா? ஓகே. நம்மளுடைய காலகட்டத்துல கிறிஸ்துவுக்கு மறைச்சாங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணணும்? நம்முடைய சபையார் தெய்வ பிள்ளைகள் இவ்வளவு பேர் என்ன பண்ணிருக்காங்க? கிறிஸ்துவுக்குள் மறைத்துக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மறைக்கும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணுது?
கஷ்டமா இருக்கு. நான் சொல்லட்டுமா, அங்க அவங்க இருப்பாங்க. அங்க நம்ம அவங்க என்ன பண்ணலாம்? சந்தோஷப்படுறீங்க பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை பார்க்கலாம். டிஜிஎஸ் பார்க்கலாம். ஹல்லேலூயா. டிஜிஎஸ் இருப்பாரு. ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குது. டிஜிஎஸ் பார்க்கலாமா? டிஜிஎஸ் பார்க்கலாம். பாஸ்மோஸ் டேனியல் பார்க்கலாம். என்ன சொல்றது, இவங்களா இருப்பாங்களாங்க? இன்னைக்கு நம்ம அவங்க அந்த ஊழியக்காரங்களாம் நம்மளை விட்டு நம்ம போயிட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க எல்லாம் பரலோகத்துல இருக்கிறாங்க. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அவங்கள நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இது வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க அங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஓகே, 4வது காரியம் லூக்கா 10:20 வாசிங்க. லூக்கா 10:20 சீக்கிரம். லூக்கா 10:20. ஆதியிலோ உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஓகே, நம்பர் 4, நம்முடைய பெயர்கள் பரலோகத்துல இருக்கு. இதுக்காக சந்தோஷம் வருதா? இல்ல, இருக்கு. ஆனா டவுட் இருக்கு. அப்படின்றீங்களா? டவுட் இருக்குதா? நம்ம பேர் பரலோகத்துல இருக்கோம். சில பேர் சந்தோஷப்படுறீங்க. ஆமென் சொல்றீங்க. சொல்றீங்க. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருடைய பெயரும் பரலோகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களுடைய பெயரை ஆண்டவர் பரலோகத்திலே எழுதி வைத்திருக்கிறாரே. நம்மால ரேஷன் கார்டுல பேர் இல்ல, சண்டை போடு எப்படி பேர் நம்ம இதுல பேர் நம்ம ஓட்டு எலெக்ஷன் ஓட்டு லிஸ்ட்ல என்னங்க ஒருத்தவங்க சண்டையா போடுறான். எதுல பூத்துல நின்று எப்படி போன இதுக்கு நான் பண்ண ஓட்டு போட்டேன். இப்ப எனக்கு எப்படி பேர் இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. ஆமென். சண்டை போடுறோம். இதுல எனக்கு பேர் இல்ல, அது எனக்கு பேர் இல்ல, இதுல எனக்கு பேர் இல்ல. சொல்லட்டுமா, உங்க பேரு எத்தனை பேரு உங்களுடைய வீட்டு ரேஷன் கார்டுல இருக்கு. இது கொண்ட விட்ட நான் எடுத்துக்க மாட்டேங்க. சொல்லுங்க, உங்க ரேஷன் கார்டுல உங்க வீட்டு உங்க குடும்பத்துடைய குடும்ப அட்டையில இதுக்கு மேல விளக்கமா சொல்ல சொல்லுங்க. உங்க பேர் இருக்கா? இருக்கின்றவங்க இல்லன்னா விட்டுருமா? அவ்வளவுதான், பிரச்சனை பண்ண மாட்டோம். அதனால பேர்லாம் கரெக்டா இனிஷியல் மாறாம இருக்கு, எல்லாம் இருக்கு கரெக்டா. ஓகே, கவனிங்க. தமிழக அரசாங்கம் உங்களுடைய பெயர் நீங்க இந்திய தேசத்தினுடைய குடிமகள் எப்படி வேற மாதிரி இல்ல, சரியா? அதனால உங்க பேர் என்ன பண்ணிருக்காங்க? ரேஷன் கார்டு என்ன பண்ணிருக்க? உங்க பேரை எழுதிருக்காங்க. தமிழக அரசாங்கமே உங்க பேரை மிஸ் பண்ணிருந்தாங்க, பரலோக அரசாங்கம் உங்க பேரை பேர் இல்ல அப்படின்னா என்ன பண்ணாங்க? எப்படி பேரை போட அது என் பேருக்கு சின்னதா போட்ட கண்ணுல கை மாடுது போட்டா போடு. என்ன போட்ட மாட்டியா போட்டா போடு, நல்ல பெருசா போடு. இதுல பேர் இல்ல, பத்திரிகையில என் பேர் இல்ல. எப்படி பத்திரிகையில என் பேரு நான் போய் வைக்க மாட்டேன். சில ஆண்கள் பேரை பார்த்து போய் எதுவும் இதுல பேர் இல்ல, அதுல பேர் இல்ல, அதெல்லாம் வேணும். பேர் எல்லாம் முக்கியமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது. இதுல பேர் சந்தோஷமா சொல்லுங்க. பல நேரத்துல கவனிங்க, பேரு போடுங்க. பத்திரிகை அடிக்கணும் கூட கேட்பாங்க. பாஸ்டர் பேரை போடும்போது ஏன் கேட்கணும், என்ன கேட்கணும், பாஸ்டமா பேரும் போடுங்க. பாஸ்டர் பேர் மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஒருத்தர் பேர் போட்டா என்ன சொல்றது? எதுக்கு சொல்ல விரும்புறேன்? போடுறது ஒண்ணு தப்பு இல்ல. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு விஷயம் இங்கெல்லாம் பேர் போடுறதுனால ஒண்ணு கிடையாது. நம்ம பேர் எங்க இருக்கணுமோ அங்க என்ன பண்ணாம இருக்கணும். அது ஆல்ரெடி இருக்குது. இப்ப நம்ம கை தட்டணும். நம்ம பேரு மனதில் ஒரே நிமித்தம் மிகுந்த சந்தோஷம். ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துட்டானா நிச்சயமா பரலோகமே சந்தோஷப்படணுமே. அந்த பாஸ்டர் மேல நிக்கிற விசுவாசிய போட்டோ ஞானஸ்தானம் போகுது, அவங்க மட்டும் சந்தோஷப்படல, பரலோகமே நம்ம சந்தோஷப்படுது. ஏன்னா ஒரு புதுசா ஒரு குழந்தை பரலோகத்துல பிறகுது, அதுக்காக பரலோகமே களி கூர்ந்து சந்தோஷப்படுகிறது. ஏன்னா அவங்க பேர் நல்ல தேவைப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அடுத்து நெக்ஸ்ட் 5வது 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 சீக்கிரம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி. அவர் இயேசு எழுந்ததினாலே பணியாளரும் மாசற்றரும் பராக்கிரமமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக சுதந்திர பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 5வது காரியம் தானே. 5வதாக நமக்கு பரலோகத்துல என்ன இருக்கு, ஆண்டவர் பரலோகத்துல என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னா, நமக்கு ஒரு வாடாத ஒரு சொத்தை ஆண்டவர் பரலோகத்துல வைத்திருக்கிறார். இங்கே சொத்து இல்ல, இதுல அங்க சொத்துன்னு என்ன பண்றோம்? இங்க இருக்கிற சொத்தையே அழைச்சாச்சு, ஒண்ணு இல்லாம ஓட்டாண்டியா என்ன பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் கத்தர் பேசுறாரு. இப்ப நீங்க ஒண்ணு இல்லாம இருந்தாலும் உனக்கு வாடாத சொத்து. சரி, ஓகே, வாடாத இங்க சொத்து இருக்குன்னு யோசிச்சுங்க. பரலோகத்துல வாடாத சொத்து. ஓகேவா? இங்க ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு வீடு என்ன ஆகும்? இப்படி எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு டைம் ஆகும். உங்களுக்கு சேர்த்தாவது, ஆனா பதில் சொல்ல போறது நான் தான். சொல்லுங்க. பழசாயிடும். அது ரொம்ப நல்லா பரதாம சொல்றாங்க, சாதாரணமா சொல்றாங்க. பழசாயிடுங்களா? சரி, ஒரு வண்டி வேணுட்டீங்கன்னா புது வண்டி ஒரு 3 வண்டிக்கு கிருமி கட்டி முடிக்கிறதுக்குள்ள பழசா போயிட்டு. ஒரு போன் வாங்குறீங்க, அந்த போனுக்கு இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ள பழசாயிடுது. ஆமாவா? இதெல்லாம் ஒரு சொத்துப்பா, இதெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஆமாவா? அப்ப இதெல்லாம் என்ன ஆயிடும்? பாடி போயிடும், பதுங்கி போயிடும், பழசாயிடும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வாராத சொத்து பரலோகத்துல இருக்கு. அது என்னைக்குமே என்ன பண்றாரு? வாழவே மாட்டாரு. எத்தனை பேர் சொல்றது புரியும்? கரங்க உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாராத சொத்து. அடுத்து 6ஆம் காரியம் தானே. மத்திய 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். இருக்கா? ஆமென். 6வதாக பரலோகத்திலே யார் இருப்பார்கள்? என்ன இருக்கும்? 6வதாக பரலோகத்திலே நமக்கு பலன் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை சொல்லுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்கு. அல்ல பலன் பெருமாள் சொல்லுங்க. கை கொடுக்க மாட்டாரா? தாலி கை கொடுமா? ஏமா கொடுக்க மாட்டேன்? என்ன இருக்கு? பலன் இருக்கு. தாலி நல்லா வளர்க்குறீங்களா, அதுக்கே உங்களுக்கு பலன் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்ப கவனிங்க, என்னன்னா ஆண்டவருக்கு நமக்கு பரலோகத்துல என்ன வைத்திருக்கிறாரு? நல்ல பலன் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆமெனா இல்லையா? இந்த பூமியில ஒரு பலனும் இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கவனிங்க, ஒரு ஊழியக்காரர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொன்னார், ஊழியன்னு சொன்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப உபத்திரவத்தின் பாதையில போற ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்த நான் முதல்ல ரொம்ப உண்மையா ஊழியம் செஞ்சுருக்கேன். இந்த இடத்துலயும் உயர்வை நான் பார்க்க முடியல. உபத்திரவமா தான் இருக்குது எனக்கு. என் கூட ஊழியத்துல இருக்கிறவங்களும் என்ன சப்போர்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, எதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வருது, என்னால உபத்திரவத்தின் பாதையில முடியலப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட பேசிட்டு. ஏன்னா ஊழியக்காரன் என்னோட பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. நாங்க வந்து நான் சொல்றது அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் பண்ண முடியும், சொல்ல முடியும். சொல்லிட்டு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அழுது ஜோம் பண்ணிட்டு படுத்துறது. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. அந்த சொப்பனத்துல இவர் பரலோகம் போறாரு. இப்படி போறாரு, பரலோகம் போனாதான் பரலோகம் போறேன்னு சொல்லணும். பரலோகம் போகாமே சும்மா சும்மா பரலோகம் போறேன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் நீங்க தான் சொல்லுங்க, சரிங்களா? போனாரு, அவரு போனாருங்க, போனாரு. இவர் வெளியே நிற்கிறாரு. எல்லாம் உள்ள என்ன பண்றாங்க? என்ட்ரி ஆகுறாங்க. எங்க கவனிக்கிறீங்க? எல்லாரும் எங்க என்ட்ரி ஆகுறாங்க? புதிய எருசலேமாகிய பரலோகத்துல உள்ள என்ன பண்றாங்க? என்ட்ரி ஆகுறாங்க. எல்லாரும் உள்ள என்ட்ரி ஆகும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாருல, பிரகாரம் பாத்தீங்களா? அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் கை கொடுத்து வெல்கம் பண்ணி உள்ள வந்துட்டு எல்லாரும் என்ன பண்றாரு? கை கொடுத்து உள்ள வெல்கம் பண்றாரு. எல்லாரும் உள்ள கொடுத்து எல்லாரும் உள்ள போனாங்க. லாஸ்டா அப்படி இவரும் உள்ள என்ன பண்ணாரு? போனாரு. இவர் உள்ள போனோடனே
சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிற பிதாவாகிய தேவனே எழுந்து வந்து, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், நீ உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அவரை விளக்கம் பண்ணார். என்ன சொல்ல பாருங்க, அல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களுக்கு, நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய வேதனைகளுக்கு, நம்ம வடிக்கிற கண்ணீருக்கு, நம்முடைய அலைச்சல்களுக்கு, நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கு, ஒருவேளை இந்த பூமியில நமக்கு பலன் இல்லை என்றாலும் பரலோகத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த பலனை நாம் பரலோகத்துக்கு போகும்போது பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள போகலாம். விசுவாசி இயேசு என்ன பண்ணாரு? கை கொடுத்து என்ன பண்ணாரா? உள்ள போட்டாராம். ஆனா அந்த ஊழியக்காரர் உள்ள போனவனே பிதாவாகிய தேவனே எழுந்து வந்து, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், எனக்கு ஒருவர் ஊழியம் செய்வானாகி பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த வசனத்தில் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம பரலோகத்துல என்ன இருக்கு? பலன் இருக்கு. இங்க பலன்னா கூட, இங்க உங்க குடும்பம் உங்களுக்கு பலன் கொடுக்கலன்னா கூட, உங்க மனைவி உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் கூட, உங்க கணவர் உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் கூட, பெத்த பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்க்கிறேன், கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய கடமைலாம் நான் செய்யறேன், அந்த பிள்ளைங்களுக்கு பலன் கொடுக்கல, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் கூட, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் கூட, உங்களுக்கு எங்க பலன் இருக்கு? பரலோகத்துல பலன் இருக்கு. நாமே சொல்லுவோம். அடுத்து என்ன நம்பர் 7? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இல்லையா? சீக்கிரம் பாருங்க. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கு எஜமானனானவர் இருக்கிறார் என்றும். போதும். அப்ப கவனிங்க, 7வது காரியமாக பரலோகத்துல யார் இருப்பார்கள்? நம்முடைய எஜமானர் அங்கே இருக்கிறார். ஆமென். நம்முடைய மாஸ்டர். சில பேர் அப்படி பாக்குறீங்க. எப்படி சொல்லிட்டீங்களே மாஸ்டர் இருக்கிறாங்க. மாஸ்டர் தான் நம்ம கத்தராகிய இயேசு, அவர் இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. அங்க கத்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லுங்க. இங்க உங்க மாஸ்டர் இருக்கிறார். அது உங்க எஜமானர் என்ன பண்றாரு? இருக்கிறார். கவனிங்க, விளக்கமா சொல்லுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர் வேலை செய்வீங்க? மொத்தமா என்ன பண்றீங்க? அப்போ வேலை செய்யறவங்க கை தூக்குங்க. கை தூக்காதவங்களா? நான் வீட்டுல இருக்கிறேன், ஹோம் மேக்கர், வீட்டு வேலை செய்றீங்கல்ல, கை தூக்குங்க. இப்ப எல்லாரும் வேலை செய்யுமா? எல்லாரும் வேலை. சரி, ஓகே. நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒருத்தர் சம்பளம் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. கவனிங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவர் உங்க எஜமானர் இல்ல, உங்க எஜமானர் பரலோகத்துக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எம்டியோ, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற மேனேஜரையோ, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற உங்களுடைய சூப்பர்வைசரையோ நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை கஷ்டமா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டோருக்கு போயிட்டீங்க. அல்லேலூயா. சரியான தஞ்ச பிஸ்னாடிங்கிற கம்பெனில வந்து சேர்ந்துருக்கீங்க. முறுமுறுப்பீங்க. ஆமா ஆமா, கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த வேலை போகும் அப்படின்னு பராமரி தேஜவை யாரு? மேனேஜர். இந்த மாதிரிலாம் முறுமுறுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. உங்க ஆவியும் கெட்டு போய், இருக்கிற சமாதானமா கெட்டு போய், வேலையிலேயே பிரச்சனை வந்து நீங்க ஓபியாச்சு நேர்த்தீங்க பாத்தீங்களா, அது என்னைக்காவது ஒரு நாள் நல்ல கண்ணப்பட்டு புடிச்சு பிரச்சனை. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ உங்க எஜமானர் இவரு கிடையாது, உங்க எஜமானர் பரலோகத்துல இருக்கிறாரு. அல்லது என்னுடைய எஜமான் பரலோகத்துல இருக்கிறாரு, அவர் பலன் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்பதான் நீங்க இங்க நான் செய்யற வேலைக்கு இந்த எஜமானர் நீங்க சம்பளம் கொடுக்கல, சரியான வருமானத்தை என்ன பண்ணல அவர் எனக்கு கொடுக்கல, அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் உண்மையோடு தியாகத்தோடு டாக்டர் எஜமானனை பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட நான் உண்மையா செய்வேன். ஒரு நாள் வரும், அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த எஜமானர் எனக்கு நிச்சயமான வெகுமானத்தை எனக்கு என்ன பண்ணுவாரு? சில ஜனங்க 430 வருஷமா வேலை செஞ்சாங்க, அவன் சம்பளமே என்ன பண்ணல, கொடுக்கல. கிளம்பும் போது ஆண்டு கொடுத்தாரா? அத பரலோகம் கைது. நம்ம பழைக்க விடுறாங்க, பழைக்க விடுறாங்க. கொஞ்சம் பழைக்கலாம் ஜாமி ஏறணும், எதனால பண்ணிடுறாங்க. கவலையே படாதீங்க, உங்க எஜமான அவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெகுமானத்தை என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படின்னு சொல்லுங்க. கரைகளை உயர்த்தி அல்லேலூயா. இங்க இருக்கிற எஜமான்லாம் பார்த்து என்ன பண்ணாதீங்க, தோத்து போவாதீங்க. அவங்க உங்க எஜமான் கிடையாது, உங்க எஜமான்
பரலோகத்துல இருக்கிற 8வது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம். பரலோகத்துல நமக்கு புதையல் இருக்கு. பரலோகத்துல என்ன இருக்கிறது? புதையல் இருக்கு. ஆமென். ஆசீர்வாதம் இருக்கா? புதையல் இருக்கா? அல்லேலூயா. புதையல் இருக்கா? ஆமென். பரலோகத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு புதையல், உங்களுடைய பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்துல என்ன பண்ணுது? இருக்கு. ஆமென் சொல்லுவோம். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு புதையல் கூட பரவாயில்லை, இந்த உலகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் கூட பரவாயில்லை, உங்களுக்கு பரலோகத்துல புதையலும் பொக்கிஷம் என்ன பண்ணுது? பரலோகத்துல இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே அந்த புதையலுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? காத்திருக்கலாம். இங்க போய் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். எங்க புதையல் இருக்கு, எங்க என்ன இருக்கு, இப்படி எல்லாம் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. உங்களுக்கு பரலோகத்துல புதையல் என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் அங்க உங்களுக்கு ஆயுதம் பண்ணி வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுடைய சீடர்கள் 12 பேர் என்ன பட்டு எடுத்தாங்க தெரியுமா? 12 பேரும் 12 பேர் ரத்த சாட்சியா என்ன பண்ணாங்க? அவங்களுக்குலாம் அந்த உலகம் என்ன பண்ணுச்சு? ரத்தமும் காயமும் மரணத்தையும் அந்த அவமானத்தையும் உபத்திரவத்தையும் தான் கொடுக்குது. ஆனா அவங்க எல்லாருக்கும் பரலோகத்துல புதையல் இருந்துச்சு. நம்ம படிச்சோம்ல, இப்ப 12 பேர் எழுதி வச்சாங்களா? எழுதி வச்சாங்களா? கோத்திர பிதாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க 12 பேர் நார்மலா எழுதி வச்சாங்க. அதான் புதையல். அதான் புதையல். இங்கே நாம என்ன கஷ்டப்பட்டாலும் அதுக்குரிய புதையல பொக்கிஷத்தை நமக்கு ஆண்டவர் அங்க என்ன பண்ணிருக்கிறாரு? பறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இனி ஒரு பலன் மேல் நோக்கமா இருந்து தான் பார்வனை குமாரத்தை எண்ணப்படுவதை வெறுத்து, அல்லேலூயா. இப்ப பார்வனை குமாரத்தை, பார்வனை குமாரத்தின் மகன் நான் தான் அப்படின்னு சொல்லி எகத்துல என்று வரவேற்பு மேலதாக கொடுத்து. ஆனா இவன் என்ன சொன்னா? நான் எபிரேயன், நான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி உள்ள என்ன பண்ண? அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. தேவஜனங்களோட குடும்பத்தை என்ன பண்ணான்? அன்பு வச்சு. ஆனா பரலோகத்துல அவனுக்கு புதையல் இருந்துச்சு. ஆமென் சொல்லுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. 9வது காரியமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்த இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பர் 9, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. கடைசியா நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க நம்ம யாரு? நம்ம குடியிருப்பு தனிநகர் இருக்குன்னு சொல்லாதீங்க. நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? அப்ப நம்ம இங்க யாரு? சில ஆள் நினைக்கிறாங்க இங்க எல்லாம் பெரிய ஆள் மாதிரி தன்னை காட்டிக்கிறாங்க, பெரிய தாதா மாதிரி காட்டிக்கிறாங்க. இவங்க பங்கு கிட்ட போயிட்டாங்கன்னா இவங்கதான் பெரிய ஆள். இவங்க மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்கன்னா இவங்கதான் பெரிய ஆள். இவங்க கடைக்கு போயிட்டாங்கன்னா இவங்கதான் பெரிய ஆள். நான் சொல்லட்டுமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. நாம எல்லாம் இங்க யார் தெரியுமா? சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். பூமியிலே நம்ம யாரு? பரதேசி. பரதேசி கொடுத்துட்டு எதுக்கு இந்த பெருமை? யாரு? பூமியில நம்ம பரதேசிகளா இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பர்மனண்டான ஒரு இடம் என்னது? பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண போறது இல்லை, இருக்க போறது. ஆகவே நம்ம அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு என்ன பண்ணிடணும்? வந்துடும். அதுதான் சொல்றான், நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு மிகுந்த வெகு ஆசை உண்டு. ஆனாலும் நான் இந்த தேகத்தோட கூட இருக்கிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி இருந்துட்டேன்னா நிறைய நெருப்புகளை எழுதுவேன், வித்தியாசங்களை உருவாக்குவேன், நிறைய சபைகள் என்ன பண்ணுவேன், நான் ஸ்தாபிப்பேன். அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். அதுவே நான் இருக்கிறேன். அப்ப பவுலுக்கு என்ன நோக்கமா இருக்குன்னா, இங்க இருக்கிறது குடிகளை என்ன ஆசையா இருக்கு? அங்க போயிடலான்ற ஆசை இருக்கு. ஆமேனா? கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவைகளையே நோக்குங்கள். அல்லேலூயா. அந்த மேலானவர்களை நம்ம என்ன பண்ணணும்? நோக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 9 காரியங்களை பார்த்தோம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பரலோகத்துல யார் இருப்பா? 2வது, 3வது மற்றும் கிறிஸ்துவுக்கு மறித்த தேவ பிள்ளைகள். ஓகே. 4வது நம்முடைய பேர். 5வது 6வது சொத்து இருக்கிறது. அப்புறம் நமக்கு பலன் இருக்கிறது. அப்புறம் எதிர்மான அங்க இருக்கிறது. 8 பொக்கிஷம் இருக்குது. 9 நம்முடைய குடியிருப்பு அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு ஒரு வீடு அங்க ஆண்டவர் பண்ணிருக்காரு. இப்ப எத்தனை பேர் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த வாஞ்சை நமக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்? என்னது? வரலாறு இல்ல. நம்ம இங்க இருந்து என்ன பண்ணக்கூடாது? இங்க இருக்கிற காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. நம்ம என்ன எல்லாம் எங்க இருக்கணும்? பரலோகத்துல நான் போவேன்றவங்களா கை குறைத்து ஒரு ஆமே சொல்லிட்டாங்க. இந்த நிமிஷமே நான் பரலோகத்துக்கு போவேன்ற ஒரு ஆமே. பரலோகம்
ரொம்ப ஆசை, ரொம்ப தைரியம். சண்டே சொல்லிட்டாங்க விசுவாசம். அந்த சபையில வந்து நம்ம இது நம்ம சபை, நம்ம சபை ரொம்ப நல்ல சபையில அதான் ரெண்டுத்துக்கும் ஆமைக்குது இல்ல. இப்ப அந்த சபையில என்ன நடக்குதுன்னா எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்ற எல்லாரும் சொன்னாங்க. இப்பவே போறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஒரு கை கூட போங்கல யாருமே ஆரம்பிச்சது. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசை, என்ன நம்முடைய நினைப்பெல்லாம் என்ன? பரலோகத்துக்கு போகணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா இப்ப போறதுக்கு ஏன் ஐயோ பேங்க்ல பணம் போட்டு ஐயோ வண்டியில யாரும் ஓட்டுறது நான் தானே ஓட்டணும். வீடெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், நான் இருக்கு இல்லாம இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் வேலை இருக்குது, அதெல்லாம் வளர்த்தான். எப்பா இன்னொரு கல்யாணமா அவ்வளோப்பா கல்யாணம் வர போடணும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது மைண்ட்ல ஓடுது, புரியுதுங்களா? அப்போ பரலோகத்துக்கு நான் போவேன் அப்படிங்கும் போது நம்ம ரெடியா இந்த நிமிஷத்துல போறதுக்கு ரெடியா அப்படின்னா என்னது? நம்முடைய அட்டாச்மெண்ட் பூமியில இருக்கிற சொல்ல வருது. எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த அட்டாச்மெண்ட் தான் இன்னைக்கு பிடுங்கப்படும். எல்லாருக்கும் ஒரு டேட் வச்சிருக்காரு ஆண்டவர். என்ன டேட்டு? பர்த் டேட் இருக்கா? இருக்கு. தெரியுமா? அது தெரியாதனாலதான் பிரச்சனை இருக்கும். ஆனா எப்போ வரும்? எந்த நிமிஷத்துல வரும்? தெரியாது. நாளைக்கு வரலாம், இன்னைக்கு நைட்டு வரலாம், இன்னைக்கு மதியானம் கூட வரலாமா, அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாசம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், 2 வருஷம் கழிச்சு வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம், 30 வருஷம் கழிச்சு கூட என்ன பண்ணலாம்? 30 நொடியிலையும் வரலாம். ஏன்னா முன்னாடி சில பேர் இறந்தாங்க, அவங்கதான் எப்படி வரணும்னு நினைச்சுனா வந்து சடனா வந்தது, மனசு போயிட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அப்ப நமக்கு எப்ப நடக்கும் என்ன பண்ணாது தெரியாது. ஆனா நாம அந்த பூமிக்குரிய அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடாது. நம்முடைய அட்டாச்மெண்ட் தான் அவங்க இருக்கும். அதுவே நமக்கு அதான் அதான் அலையா அதான் அப்படின்ற எண்ணம் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? எத்தனை பேருக்கு சிந்தையோடு இருக்கு? ஓகே, அந்த சிந்தையோடு கூட இருக்கணும். அந்த சிந்தையோட ஒப்பு கொடுத்து மூன்றாவதாக சொல்லுவேன்னு சொன்னேன். பரலோகத்துல என்ன இருக்காது. வசனம் மட்டும் சொல்றேன், எழுதிக்கங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கே சூரியனும் சந்திரனும் இருக்காது. ஆகவே சுனாமியும் இருக்காது, வெள்ளமும் இருக்காது, வெயில் தாக்கி 4 பேர் பலி இருக்காது, மின்னல் பட்டு வயதான ஒரு முதியவர் பலி அங்க இருக்காது. ஏன்? அங்க சூரியனும் இருக்காது, சந்திரன் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அந்த நகரத்திற்கு வெளிச்சமாயிருப்பா. அப்ப இந்த பிரச்சனை சுனாமிலாம் வராது, இயற்கை பேரழிவுகள்லாம் வராது. ஏன்? சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. நம்பர் 2 டைம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மரணம் இல்லை. அங்க என்ன இல்லை? மரணம் இல்லை, வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, அல்லேலூயா, கண்ணீர் இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். அங்க மருத்துவமனை இல்லை, ஏனென்றால் நோயாளிகள் இல்லை. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஏனென்றால் திருடர்கள் இல்லை. அல்லேலூயா. அங்க பேங்க் இல்லை, ஏனென்றால் கடனாளிகள் அங்க இல்லை. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அங்க ஏடிஎம் மிஷின் இல்லை. வருத்தமா போச்சு. ஏடிஎம் மிஷின் கூட இல்லையாம எங்கன்னா போய் சொல்லி எடுப்பேன். எதையும் சொல்ல முடியாது, சொல்றதெல்லாம் இங்கேயும் போட்டுக்கணும். அல்லேலூயா. ஏடிஎம் மிஷின் அங்கே இல்லை, சைபர் கிரைம் அங்கே இல்லை, ஏனென்றால் மோசமான ஆட்கள் அங்கே இல்லை. ஆமென். அங்கே கல்லறை தோட்டம் இல்லை, ஏனென்றால் அங்க மரணம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே எடுத்து இந்த இப்படிப்பட்ட காரியம் எதுவுமே மருத்துவமனை இல்லை, பேங்க் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, சைபர் கிரைம் இல்லை, ஏடிஎம் மிஷின் இல்லை, ரேஷன் கடை இல்லை. வந்துட்டேன். வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கடை இல்லை. ஏன் அவ்வளவு ஓர பண்ணுறீங்க? நல்லா ரேஷன் கடை இல்லை, ஏன்? பசி இல்லை,
தசம கடை இல்லை. ஏன்? குடிமகன்கள் இல்லை. அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் அங்க என்ன இருக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, அல்லேலூயா, ஆனந்தம். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அழைக்கப்பட்ட வாசகமே இல்லை. உனக்கு எல்லா வாசலும் தரமா இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு. எங்கனாலும் நீ போலாம். அல்லேலூயா. இங்க எங்கனாலும் போக முடியாது. ஆனா அங்க நீ எங்கனாலும் போலாம். அது நல்ல இடத்துக்கு எல்லா வாசலையும் என்ன பண்ணிருப்பாரு? திறந்தா வச்சிருப்பாரு. அடைக்கப்பட்ட வாசலே உனக்கு இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கு. எல்லா வாசலும் ஓபன் பண்ணி தான் இருக்கு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுமா? இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஆமே. என்ன இருக்காது? இல்லம்மா, வசனம் சூரியன் சந்திரன் இல்லை. இரண்டாவது வர்ணம் இல்லை. நீங்க எக்ஸெட்ரா மருத்துவமனை இல்லை. இதுல போட்டுக்கு சரிங்களா? ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. சைபர் கிரைம் இல்லை. நம்ம போட்டுக்கு அதெல்லாம் இல்லை. மூன்றாவது அடைக்கப்பட்ட வாசல் இல்லை. அதுக்கு மேல திறந்த வாசல் தான் இருக்கு. கொடுக்கலாமா? என்ன வாங்க நம்ம இருக்கோம்? சொல்லுங்க. பூமியைக்குரிய காரியத்துல நான் அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டேன். அட்டாச்மெண்ட் எல்லாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தன் வேணுங்க உங்களை காலம் வச்சுட்டு போனா கூட போய் நம்ம இங்க இருக்கு திருட்டு போனா கூட போய் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம். எதுவுமே இல்லைன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை நம்ம இங்க இருக்கிறோம். அந்த மாதிரி டாக்டர் நமக்கு என்ன பண்ணிடும்? அந்த சிந்தை பரலோக சிந்தையோட என்ன பண்ணணும் இருக்கணும். நெக்ஸ்ட் வீக் இந்த பரலோகத்தில் பரலோகம் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது என்று நம்ம அடுத்த வாரம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுங்க.